குட் ஈவினிங் ஆல். ஸோ டிஎன்பிசிக்கான குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பாலிட்டியில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பை பார்க்கலாம். அப்போ இந்த அரசியலமைப்பு உருவாக்கம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடு இருக்குது. அந்த இந்தியா மாதிரியான நாடு ஜாகிரஃபியாக ஒன்றா இருக்கா, அதாவது புவி அமைப்பாக ஒன்றா இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியா மேலே உச்சியில் என்ன இருக்குது, ஜம்மு காஷ்மீர் இருக்குது. கரெக்டாக, ஜம்மு காஷ்மீர் இருக்குது, ஹிமாலயன்ஸ் இருக்குது, இமயமலைகள் இருக்குது. இதெல்லாமே பனிப்பொழிவு இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்கள். அதிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் இருக்குது. ஸோ பாலைவன பகுதியாக இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் இருக்கிறதுலே ரொம்ப குறைவான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஜெய்சல்மார் அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து கொஞ்சம் நம்ம ரைட் சைடாக்க போனோம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது, மவுசின்ட்ரம் இருக்குது. அங்கே என்ன இருக்குது, மவுசின்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் இருக்குது. ஸோ மவுசின்ட்ரம் இருக்கிறதுலே ரொம்ப அதிக மழைப்பொழிவு பெய்யக்கூடிய இடம் சிரபஞ்சு மாவட்டம், மேகாலயாவில் இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் நம்ம கீழே வந்தோம்னா என்ன இருக்குது, தக்கான பீடபூமி இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தோம்னா என்ன இருக்குது, தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூ இருக்குது. இப்போ அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் மாதிரியான தீவுகள் இருக்குது. ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், திருச்சியில் இது மாதிரியான தீவுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட தீபகற்பம் இல்லையா. ஸோ 3 பக்கமும் இந்தியா எப்படி இருக்குது, கடலால் சூழப்பட்டது. அப்போ பனிப்பொழிவு இருக்குது, மழை அதிகமாக இருக்குது, மழையே இல்லாதது இருக்குது, டெக்கான் பிளாட்டியூ இருக்குது, நல்ல விவசாயம் நடக்கக்கூடிய இடம் இருக்குது, விவசாயமே நடக்காத இடம் இருக்குது, தீவு இருக்குது. இந்த மாதிரி புவியியல் அமைப்பாக இந்தியா முதல்ல ஒன்றா இல்லை. அடுத்து வேறு என்னவா இந்தியா ஒன்றா இல்லை அப்படின்னா கலாச்சாரமாக இந்தியா ஒன்றா இல்லை. கல்ச்சராக இந்தியா கலாச்சாரமாக ஒன்றா இல்லை. அப்போ என்னது, பொங்கலையே வெவ்வேறு விதமாக கொண்டாடுறோம். நம்ம பொங்கல்னு கொண்டாடுவோம், லோரின்னு கொண்டாடுறாங்க, மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க, உத்தராயன்னு கொண்டாடுறாங்க. அப்போ பொங்கல்ன்ற ஒரு பண்டிகையே இங்கே வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுது. தீபாவளி இருக்குது, கிறிஸ்மஸ் இருக்குது, பக்ரீத் இருக்குது, ரம்ஜான் இருக்குது இல்லையா, ஓணம் இருக்குது. இந்த மாதிரி இந்தியா முழுக்க வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு கலாச்சாரம் சார்ந்த பண்டிகைகள், வெவ்வேறு கலாச்சாரம் சார்ந்த திருமண முறைகள், உணவு முறைகள் அப்படின்னு எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு என்னவா இந்தியா ஒன்றா இல்லை அப்படின்னா லாங்குவேஜாக ஒன்றா இல்லை, முக்கியமாக மொழியாக ஒன்றா இல்லை. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, அசாமி, பெங்காலி இந்த மாதிரி பல மொழிகள், 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசப்படுது இல்லையா. அதனால தான் இந்தியாவை என்ன சொல்கிறாரு, மொழிகளின் காட்சி சாலைன்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னா அகத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். வேறு இந்தியா என்னவா ஒன்றா இல்லை அப்படின்னா பொருளாதாரமாக ஒன்றா இல்லை. ஏழைங்க இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, நடுத்தர குடும்பத்தினர் இருக்காங்க. அந்த மாதிரி பொருளாதார அடிப்படையில் இந்தியா ஒன்றா இல்லை. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக இந்தியா என்னவா ஒன்றா இல்லை, சோஷியலாக ஒன்றா இல்லை. சாதி, மதம், ஆணாதிக்கம், பெண்ணடிமைத்தனம் இந்த மாதிரியான சமூக கட்டமைப்புகளை இந்தியா ஒன்றா இல்லை. இருந்தாலும் கூட நம்ம இதெல்லாம் ஒன்றா இல்லைன்னாலுமே கூட நம்ம இங்கே ஒத்துமையாக இருக்கோம், இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை மன உணர்வோடு. இந்த ஒற்றை மன உணர்வோடு நம்ம எல்லாரையும் பயணிக்க வைக்கக்கூடிய காரணி என்ன அப்படின்னா அரசியலமைப்பு புத்தகம் தான். இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளை என்ன பண்ணுது, எல்லாரும் இந்தியர்கள்ப்பா அப்படின்னு சொல்லி பயணிக்க வைக்குது ஒரே மன உணர்வோடு. அப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு புத்தகம் தான் உலகத்தின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு புத்தகம். உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு புத்தகம், அதாவது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். உலகின் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு புத்தகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம்தான். ஸோ 1950 காலகட்டத்திலேயே 60 நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை செஞ்சுருக்காங்க நம்ம புத்தகத்தை எழுதுறதுக்கு. மொத்தமாக எத்தனை நாட்டுடைய சட்டத்தை பரிசீலனை செஞ்சுருக்காங்க, 60 நாடுகளுடைய சட்டத்தை பரிசீலனை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க, 64 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.
60 நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை செஞ்சு 64 லட்சம் செலவு பண்ணி உலகத்தோட மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு புத்தகம்னு பேர் வாங்கின நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு புத்தகம் எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இங்கே பல ஐரோப்பியர்கள் இங்கே வருவாங்க, போர்ச்சுகீஸ் வருவாங்க, டச்சு வருவாங்க, ஃப்ரான்ஸ் வருவாங்க, பிரிட்டிஷ் வருவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வர்றப்போ பிரிட்டிஷ் மட்டும் இந்தியாவுக்குள்ளே இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, ரொம்ப இங்கேவே இருந்து ரூல் பண்ணுறாங்க. அந்த பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம விடுதலை வாங்க போகிறோம். அப்படி விடுதலை வாங்க போகிற நேரத்தில் நாம் பிரிட்டிஷ்கிட்ட எங்கள் நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கி கொடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு போங்கன்னு கேட்குறோம். அப்போ அந்த மாதிரியான கோரிக்கைகளை முதல்ல யார் வச்சது, நம்மளோட புத்தகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படின்னா எம்என் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், எம்என் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஸோ இந்த எம்என் ராய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1934 வருஷம், எம்என் ராய் 1934 வருஷம் முதல்ல இந்தியாவுக்குன்னு என்ன வேணும், ஒரு அரசமைப்பு புத்தகத்தை உருவாக்கி கொடுங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கொடுங்க. ஸோ அரசமைப்பு புத்தகம்னாலும் அரசியலமைப்பு புத்தகம்னாலும் ஓகே தான், ரெண்டுமே சரி தான். எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கொடுங்க. இது குரூப் 1ல் கேட்ட கொஷின். ஆல்ரெடி குரூப் 1ல் எம்என் ராயை டைரக்ட் கொஷினாக கேட்டாங்க. முதலில் இந்தியாவிற்கென்று அரசியலமைப்பு புத்தகம் வேண்டும் என கோரிக்கை வைத்தவர் யார் அப்படின்னு ஒரு ஒன்லைனராக கேட்டாங்க சிம்பிளாக. ஸோ யார் அப்படின்னா எம்என் ராய். சரிங்களா. அப்போ இந்த எம்என் ராயை தொடர்ந்து 1935 எம்என் ராயை தொடர்ந்து 1935 காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கிறாங்க. 1935 காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கி கொடுங்க பிரிட்டிஷ் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. முதல்ல கோரிக்கை வச்சது யாருன்னா எம்என் ராய். இவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக இருந்திருப்பார். இவர் 1934 கோரிக்கை வைக்கிறாரு பிரிட்டிஷ்கிட்ட. 35 காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து 1938 ஜவஹர்லால் நேரு எங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் எங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையிலான அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கி கொடுங்க. எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கை உருவாக்கி கொடுங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிறவங்க ஓட்டு போட்டு அவங்களோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு புக்கு உருவாக்கி கொடுங்க. இன்றைக்கி நம்ம 18 வயசு இருக்கிறவங்க ஓட்டு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிறவங்க ஓட்டு போட்டு அவங்களோட பிரதிநிதியை அவங்களே என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் கொடுங்க அப்படின்னு நேரு முதல்ல கோரிக்கை வைக்கிறாரு. அதாவது 1938. சரிங்களா. அப்போ இது தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா 1939 1945 வரை செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும், 2ஆம் உலகப் போர் நடக்கும். செகண்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப்போர். இந்த உலகப்போர் யார் யாருக்கு நடுவில் அப்படின்னா, ஸோ எல்லாரையும் பார்க்கணுமானா தேவையில்லை, இந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். பிரிட்டிஷுக்கும் ஆப்போசிட்டில் ஜெர்மனிக்கும் போர் நடக்குது. ஸோ பிரிட்டிஷ் இப்போ எங்கேருந்து ரூல் பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்காங்க. ஜெர்மனியில் யார் இருக்கா, ஹிட்லர் இருக்கான். ஸோ ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னா பிரிட்டிஷை கொஞ்சமாக தோக்கடிச்சிக்கிட்டே வருது. அப்போது பிரிட்டிஷ் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வராங்க, ஜெர்மனி ஜெயிச்சுக்கிட்டே வருது, ஹிட்லர் ஜெயிச்சுக்கிட்டே வரான். இந்த இடத்துல பிரிட்டிஷ் ஜெயிக்கணும். ஸோ பிரிட்டிஷ் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக யாரோட உதவி தேவை, இந்தியாவுடைய உதவி தேவை. இந்தியா உதவி பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்தியர்களை சாந்தப்படுத்தணும். எப்படி சாந்தப்படுத்தணும், இந்தியர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கி கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா, அந்த கோரிக்கையை வச்சு சரி பண்ணி கொடுத்தா இந்தியர்கள் சாந்தமாவாங்க. அப்படி சாந்தமானால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியர்கள் எதுக்கு உதவி பண்ணுவாங்க, 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் ஜெயிக்கிறதுக்கு இந்தியர்கள் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு பிரிட்டிஷ் நினைக்குது. அதனால தான்
1940 பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாரு, லார்டு லின்லித்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், லின்லித்கோ லார்ட் லின்லித்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர், லார்டு லின்லித்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் 1940 என்ன பண்ணுறாரு, கோரிக்கை வைக்கிறாரு. அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாருன்னா, ஆகஸ்ட் ஆஃபரை கொண்டு வர்றாரு. லார்டு லின்லித்கோ 1940 என்ன கொண்டு வர்றாரு, ஆகஸ்ட் ஆஃபர், அல்லது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆகஸ்ட் கொடை அல்லது ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் கொடை அல்லது ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 1940 லின்லித்கோவில் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆகஸ்ட் கொடை என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய அரசியலமைப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்க. இந்தியர்களே என்ன கேட்டீங்க, அரசியலமைப்பு புத்தகம் தானே, சரி உங்களுடைய அரசியலமைப்பு உருவாக்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ லார்ட் லின்லித்கோடைய ஆகஸ்ட் ஆஃபர் என்ன சொல்லுது, உங்களுடைய அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்கி தருகிறோம், நாங்கள் உருவாக்குகிறோம். we can made your constitution. இந்தியாவுடைய அரசியலமைப்பு பிரிட்டிஷ் ஆகிய நாங்கள் உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா 1942 ஏன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபரை நம்ம மறுத்திருப்போம், ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியுது செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்மளோட உதவி தேவைப்படுறதுனால பிரிட்டிஷ் இப்படி ஒரு சூசகமாக நமக்கு இந்த ஆகஸ்ட் ஆஃபரை கொடுக்குறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம அதை மறுத்துருவோம். இதை தொடர்ந்து 1942 கிரிப்ஸ் மிஷன் வரும். கிரிப்ஸ் மிஷன் கிரிப்ஸ் குழு. ஸோ இந்த கிரிப்ஸ் குழு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கான அரசியலமைப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்கப்பா, உங்களுக்கான அரசியலமைப்பு என்ன பண்ணுங்க, நீங்களே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் என்ன சொல்லுது, உங்களோட அரசியலமைப்பை நாங்கள் உருவாக்குறோன்னு சொல்லுது. கிரிப்ஸ் குழு என்ன சொல்லுது, உங்களோட அரசியலமைப்பை நீங்களே உருவாக்கிக்கோங்கன்னு சொல்லுது. இந்த கிரிப்ஸ் குழுவை நாம் என்ன பண்ணிடுறோம், மறுத்துடுறோம், ரெஃப்யூஸ் பண்ணிடுறோம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி விமர்சனம் பண்ணுவார் கிரிப்ஸ் குழுவை. என்ன சொல்லுவார் அப்படின்னா, போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லுவார். போஸ்ட் டேட்டட் செக். காந்தி கிரிப்ஸ் குழு என்ன சொல்கிறாரு, போஸ்ட் டேட்டட் செக், பின் தேதியிட்ட காசோலை, பின் தேதியிட்ட காசோலை. என்ன சொல்லப்போனால் திவாலான வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பொய்யான ஒரு பவுன்ஸ் ஆன செக் மாதிரி. ஏன்னா நாங்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில் கலந்துப்போம், பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, கிரிப்ஸ் மிஷனை கொடுக்குறீங்கன்னு காந்தி அதை கேன்சல் பண்ணிடுறாரு. அதாவது அக்செப்ட் பண்ணலை, போஸ்ட் டேட்டட் செக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. சரிங்களா. இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிரிப்ஸ் மிஷனை கொடுத்தவர் யாருன்னா வின்ஸ்டன் சர்ச்சில். கிரிப்ஸ் மிஷனை நமக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பிரிட்டிஷரில் இருக்கக்கூடிய வின்ஸ்டன் சர்ச்சில். இவர் தான் காந்தியை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம எப்போ என்ன அப்படின்றத நம்ம ஐஎன்எம்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். வின்ஸ்டன் சர்ச்சில், சரிங்களா, வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. இப்போ இதை தொடர்ந்து 2ஆம் உலகப் போர் 1945 முடியுது. ஹிட்லர் இறந்து போகிறாரு, ஐநா சபை உருவாக்கப்படுது, எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தாக முடியுது. இந்த காலகட்டத்தில் 1946 கேபினட் மிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. கேபினட் குழு, சரிங்களா, கேபினட் குழு, கேபினட் மிஷன் ஆர் கேபினட் கமிட்டி. இந்த கேபினட் குழு 3 நபர் கொண்ட குழு. யார் யார் அந்த 3 நபர் கொண்ட குழு அப்படின்னா, அதோடைய தலைவர் பெத்திக் லாரன்ஸ். கேபினட் குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெத்திக் லாரன்ஸ். சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், சரிங்களா. ஸ்டாஃபோர்டு
கிரிப்ஸ். ஓகேவா? இது பெத்திக் லாரன்ஸ். பெத்திக் லாரன்ஸ். அடுத்து மூன்றாவது நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏவி அலெக்சாண்டர். மூணாவது நபர் யார்? ஏவி அலெக்சாண்டர். ஏவி அலெக்சாண்டர். இந்த 3 நபர் கொண்ட குழு தான் என்னது? கேபினட் குழு. 3 நபர் கொண்ட குழு தான் யார்? கேபினட் குழு. சரிங்களா? அப்போ இந்த கேபினட் குழு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியர்களே நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் புக்கு கேட்குறீங்க, ஓகே நாங்கள் கொடுத்துட்றோம், ஆனால் அந்த புக்கை நீங்கள் யார் வச்சு எழுத போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் ஊரில் 1008 ஜாதி, 1008 மதம், 1008 பாகுபாடுகள் எல்லாமே இருக்குது. அவன் எழுதுனா இவனுக்கு பிடிக்காது, இவன் எழுதுனா அவனுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்போ நீங்கள் யாரை வச்சு புக்கை எழுத போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் அப்படின்றப்போ நம்மளால் பதில் சொல்ல முடியலை இல்லையா? அப்போது இந்த கேபினெட் மிஷனே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, கேபினெட் மிஷன் 1946 மார்ச் மாதம் உருவாக்கி தங்களோட ரிப்போர்ட் எப்போ கொடுக்குறாங்க? மே 16 1946 கேபினெட் குழு தங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க, அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த அறிக்கையில் கேபினெட் குழு என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. 1946 மார்ச் மாதம் போட்டு மே 16 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்கூடிய கேபினெட் குழு என்ன சொல்லுது? அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குவதற்கு முன்பாக அரசியலமைப்பு நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்குங்க. இந்த சபையில் நீங்கள் பல நபர்களை செலக்ட் பண்ணுங்கள். அந்த நபர்கள் வந்து என்ன பண்ணட்டும்? புக் எழுதட்டும். அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு என்ன ஐடியா, எப்படி உருவாக்க போகிறீங்க, எல்லாரும் இருக்கணும் அப்படின்றப்போ அந்த ஐடியாவையும் பிரிட்டிஷே கொடுத்துட்றான். அதாவது கேபினெட் குழுவே கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஐடியா என்ன அப்படின்னா, ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேட்டிவ். ஃபஸ்ட் ஐடியா என்ன? ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேட்டிவ். விகிதாச்சார பிரதிநிதித்துவம். விகிதாச்சார பிரதிநிதித்துவம். அது என்ன விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் பேர்ல இருந்தும் ஒரு நபரை கம்பல்சரி செலக்ட் பண்ணி இருக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து ஒரு ஆள் கம்பல்சரி இருக்கணும் இல்லையா? அப்போ அன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட 30 கோடி பேர் இருந்தாங்க. அப்போனா 389 பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். மொத்தமாக நம்ம எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறோம்? 389 நபர்களை விகிதாச்சார முறையில் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த 389 நபர்கள் தான் என்ன பண்ண போகிறாங்க? கான்ஸ்டிடியூஷன் புக்கை எழுத போகிறாங்கன்னு முடிவாயிருச்சு நம்பர் வைஸ் பார்க்குறப்போ. ரெண்டாவது பிரிட்டிஷ் என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா, கேபினெட் குழு என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னா, கம்யூனிட்டி அடிப்படையில் செலக்ட் பண்ணுங்கள். கம்யூனிட்டினா இந்த இடத்துல சமூகத்தை குறிக்குது, அதாவது மதத்தை குறிக்குது. அப்போ கம்யூனிட்டினா என்ன? கம்பல்சரி அதில் சீக்கியர்கள் இருக்கணும். கம்பல்சரி அதில் யார் இருக்கணும்? சீக்கியர்கள் இருக்கணும். ரெண்டாவது யார் இருக்கணும்? முஸ்லீம்ஸ் இருக்கணும். அதில் ரெண்டாவது யார் இருக்கணும்? இஸ்லாமியர்கள் இருக்கணும். மூணாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்கணும். ஜென்ரல் அப்படின்றப்போ ஹிந்துஸ் வந்துடுவாங்க. ஹிந்துஸ் வந்துட்டாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட்டும் வந்துடும். ஸோ அப்போ அந்த 2 விஷயத்த அவங்க ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க இந்த கேபினெட் குழு அப்படின்னா, 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை, சுதேச மன்னர்களை நானே செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்ப்பா. 93 சுதேச மன்னர்கள். 93 சுதேச மன்னர்களை யார் செலக்ட் பண்ணுறா? பிரிட்டிஷே செலக்ட் பண்ணிடுறான். எத்தனை பேரில் இருந்து? 565 சுதேச மன்னர்கள் அன்றைக்கி இருந்திருக்காங்க. அதாவது குறுநில மன்னர்கள். அவங்க வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கிலையும் வரமாட்டாங்க. அவங்க தனி ராஜாவாக சின்ன சின்ன ஊரை வச்சுட்டு நான் தான்ப்பா ராஜான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த 565 பேரில் 93 சுதேச மன்னர்களை பிரிட்டிஷ் ஆகிய நானே செலக்ட் பண்ணிடுவேன். அப்போ இந்த 93 பேர் யாராக இருப்பா? பிரிட்டிஷுக்கு யார் ஜால்ரா போடுறானோ அவன் தான் அந்த 93 பேர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ நாலாவது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி பார்த்தா,
பார்ட்லி எலெக்டட் பகுதியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள். அப்போ தேர்தல் முறையில் நடக்க போகுது. பார்ட்லி எலெக்டட்ன்றது எதை குறிக்குன்னா, தேர்தல் முறையில் ஒரு சில நபர்களை என்ன பண்ண போகிறாங்க, செலக்ட் பண்ண போகிறாங்க. தேர்தல் முறையில் மொத்தமாக எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 296 நபர்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. தேர்தல் முறையில் 296 நபர்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 296 ரெண்டாக பிரிக்கலாம். 4 தலைமை ஆணையர் மாகாணம், 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், 4 தலைமை ஆணையர் மாகாணம், 4 தலைமை ஆணையர் மாகாணம். தலைமை ஆணையர் மாகாணம்னா இன்றைய தேதிக்கு நம்ம யூனியன் பிரதேசம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்தமாரி 4 தலைமை ஆணையர் மாகாணத்திலிருந்து ஒரு 4 பேர், சரிங்களா, 4 ஊர் 4 பேர். அது இல்லாமல் 292ன்னு ஒரு பிரிவு. அப்போ 292 பேரை ஓட்டு போட போகிறாங்க. இந்த 292 பேர் எங்கேருந்து எடுக்க போகிறாங்கன்னா 11 மாகாணத்திலிருந்து எடுக்க போகிறாங்க. 11 மாகாணம். இந்தியாவில் அன்றைய தேதிக்கு 11 மாகாணம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மாநிலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். மாநிலமே ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை மாகாணம்னு சொல்லுவாங்க. அதில் 2-3 மாநிலம் அடங்கினது ஒரு மாகாணம்னு புரிஞ்சுக்கலாம். அப்படின்றப்போ 11 மாகாணத்திலிருந்து 292 பேர் என்ன பண்ண போகிறாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதுதான் பார்ட்லி நாமினேட்டட். அப்போ தலைமை ஆணையரில் 4 பேர், 292 பேர் 11 மாகாணத்திலேருந்து மொத்தமாக 296 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. 5வது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஓட்டு போட போகிறது மக்களான்னு கேட்டால் மக்கள் கிடையாது, எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போடுவாங்க. இந்த 296 பேருக்கு ஓட்டு போடக்கூடியது யார், எம்எல்ஏக்கள் ஓட்டு போட போகிறாங்க. அப்படி எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்கள் ஓட்டு போடலை அப்படின்னா அதுக்கு பேர் மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன். அப்போ இது என்ன எலெக்ஷனில் நடக்க போகுது, இன்டைரக்ட் எலெக்ஷனாக நடக்க போகுது, மறைமுக தேர்தலாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம போய் ஓட்டு போட்டால் தான் அது டைரக்ட் எலெக்ஷன், மக்கள் ஓட்டு போடலைன்னா அது மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதுலேயே இந்த தேர்தல் முறை எப்படி நடக்க போகுது அப்படின்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டும் அந்த சிஸ்டத்தில் நடக்க போகுது. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை மாற்று ரகசிய வாக்கு, ஒற்றை மாற்று ரகசிய வாக்கு, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை மாற்று ரகசிய வாக்குன்னு சொல்லக்கூடியது. அது என்ன ஒற்றை மாற்று ரகசிய வாக்குன்னா, இப்போ ஏ பி சி அப்படின்னு 3 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த ஏபிசி 3 பேர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு எக்ஸு ஒய்இ இசட்டு அப்படின்னு 3 பேர் போய் ஓட்டு போட போகிறாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க, எக்ஸு போனால் என்ன பண்ணுவார், நான் ஏக்கு ஓட்டு போடுறேன்னு ஓட்டு போடுவார். ஒய் போனால் என்ன பண்ணுவார், நான் பிக்கு ஓட்டு போடுறேன்னு ஓட்டு போட்டு வருவார். இசட் என்ன பண்ணுவார், நான் பிக்கு ஓட்டு போடுறேன்றாரு. இந்த இடத்துல யார் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா பி ஜெயிக்கிறாரு. இது நம்ம நார்மலாக நடக்கக்கூடிய எலெக்ஷன், இது நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஒற்றை மாற்று ரகசிய வாக்குன்றது என்ன சொல்லுதுன்னா, எக்ஸு போகிறாரு, நான் ஏக்கு நம்பர் 1 கொடுக்குறேன், பிக்கு நம்பர் 2 கொடுக்குறேன், சிக்கு நம்பர் 3 கொடுக்குறேன். அதாவது எக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஏ ஜெயிக்கணும், ஒருவேளை ஏ ஜெயிக்கலைன்னா பி ஜெயிக்கணும். அப்போ நான் செகண்ட் யாருக்கு ஓட்டு போடுறேன், பிக்கு. ஒருவேளை பியும் ஜெயிக்கலைன்னா வேணால் சி ஜெயிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒய் போகிறாரு, ஒய் வந்து ஏக்கு நம்பர் 1 கொடுக்குறாரு, பிக்கு நம்பர் 3 கொடுக்குறாரு, சிக்கு நம்பர் 2 கொடுக்குறாரு. இப்போ ஒய் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஏ ஜெயிக்கணும், ஒருவேளை ஏ ஜெயிக்கலைன்னா செகண்ட் நம்பர் சி கொடுத்துருக்கேன், ஸோ சி ஜெயிக்கணும், ஒருவேளை சியும் ஜெயிக்கலைன்னா வேணால் பி ஜெயிக்கட்டும். இப்போ இசட் போகிறாரு, சிக்கு 1 கொடுக்குறாரு, பிக்கு 2 கொடுக்குறாரு, இசட்டுக்கு 3 கொடுக்குறாரு. இப்போ இசட் என்ன சொல்கிறாரு, எனக்கு சி தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே யாருக்கு அதிகமாக 1 வந்திருக்கு அப்படின்னா ஏக்கு தான் அதிகமாக 1 வந்திருக்கு. அப்போ இங்கே ஏ தான் ஜெயிச்சிருக்காரு. ஒரு வேளை ஏ வந்து இந்த எலெக்ஷன் விட்டு வெளில போயிட்டார், இல்லை இறந்துட்டார், ஏதோ ஒரு சம்திங் காரணத்தினால அவர் இந்த இடத்த விட்டு காலியாகிறார் அப்படின்னா அடுத்து யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா யாருக்கு அதிகமாக 2 வந்திருக்குன்னு பார்க்கணும். ஸோ பிக்கு 2 டைம் 2 வந்திருக்குங்களா, அப்போது 2வது பிளேஸில் இருக்கக்கூடிய பி வந்து இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வராரு. ஒருவேளை பியும் இல்லை தோத்துட்டார் அப்படின்னா யாருக்கு கடைசியாக 3 வந்திருக்கு, சிக்கு வந்திருக்கு, அப்போ தான் சி ஜெயிப்பார். அப்போ ஏபிசி அப்படின்றது
1 to 3 அடிப்படையில், ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் ஓட்டு போடுவாங்க. எனக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும், இவர் செகண்டு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. இந்த ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் போடக்கூடிய ஓட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ஒற்றை மாற்று ரகசிய வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஐடியாலாம் நமக்கு கொடுக்குறது யார்? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை உருவாக்குங்கன்னு ஐடியா கொடுத்தது யார்? கேபினெட் மிஷன். என்ன ஐடியா? ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து ஒருத்தவரை செலக்ட் பண்ணுங்கள், மத சார்ந்த அடிப்படையில் ஒருத்தவரை செலக்ட் பண்ணுங்கள், 93 சுதேச மன்னர்களை நானே செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், தேர்தல் முறையில் 296 பேரை செலக்ட் பண்ணுங்கள், எம்எல்ஏஸ் வச்சு ஓட்டு போடுங்க, அது இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், ஒற்றை மாற்று ரகசிய வாக்குரிமையை வச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை என்ன கேட்பாங்க அப்படின்னா, the plan for constitution assembly was the plan for constitution assembly was the plan for constitution assembly was given by the plan for constitution assembly was given by cabinet mission. The plan for constitution assembly was given by என்னது? கேபினெட் மிஷன். அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவதற்கு வழிமுறை சொன்ன குழு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கேபினெட் குழு. அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவதற்கு வழிமுறை சொன்ன குழு எது? கேபினெட் குழு. இந்த ஐடியா 5 ஐடியா பார்த்தோம் இல்லையா, இந்த 5 ஐடியாவை வச்சு மொத்தமாக எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறாங்க? 389 நபர்கள். இந்த 389 நபர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு நிர்ணய சபை. அரசியல் அமைப்பு நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. இந்த 389 பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. 389 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் வேறு நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, 389 பேர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் நம்ம வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த 389 பேர் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்படி பார்க்குறப்போ 296 பேர் 296 பேர் ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க. 296 பேர் ஸ்டேட்ஸ்லேருந்து, அதாவது அந்த மாகாணம்னு சொன்னோம் இல்லையா, அவங்க 93 பேர் சுதேச மன்னர்கள். 93 பேர் சுதேச மன்னர்கள். சரிங்களா? அப்போ இந்த 93 சுதேச மன்னர்கள் அப்படின்றவங்கள பிரிட்டிஷே செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டும் சேர்ந்து தான் என்னது 389. இப்போ இந்த 93 கணக்கு கிடையாது, ஏன்னா பிரிட்டிஷே செலக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ மீதி இருக்கிற 296 யார்? இதுதான் நமக்கு இப்போ இங்கே விஷயம். இந்த 296 யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு 208 பேர். காங்கிரஸ்லேருந்து எத்தனை பேர் வராங்க? ஒரு 208 பேர் வராங்க. வேறு என்ன? முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து ஒரு 73 பேர் வராங்க. முஸ்லீம் லீக்லேருந்து ஒரு 73 பேர். ஸோ காங்கிரஸில் 208, முஸ்லீம் லீகில் 73. வேறு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதர்ஸ்னு ஒரு 15 பேர். அதர்ஸ் அதாவது இதர கட்சிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து. அப்போ இதுதான் 296. இந்த அதர்ஸ் 15 தான் அந்த 4 தலைமை ஆணையர் மாகாணமும் வந்துடுது. சரிங்களா? பார்த்தோம் இல்லையா, 4 தலைமை ஆணையர் மாகாணம், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் அப்படின்ட்டு. அப்போ இப்படி தான் 389 நபர்கள் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உருவாக்கப்படுகிறார்கள். 389 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க? உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஒரு குறை ஒன்று இருக்குது. என்ன குறை சார் இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கியமான தலைவரான காந்தியும் முஸ்லீம் லீகோடைய மிக முக்கியமான தலைவரான முகமது அலி ஜின்னாவும், காங்கிரஸோடைய மிக முக்கியமான தலைவரான காந்தியும் முஸ்லீம் லீகோடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய முகமது அலி ஜின்னாவும் இதில் என்னவா இல்லை அப்படின்னா உறுப்பினராக இல்லை. 389 பேரில் இவங்க 2 பேரும் இல்லை. இது ஒரு குறையாக சொல்கிறாங்க. அப்படி குறையாக சொன்னாலுமே என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ முதல் மாநாடு நடக்குது. இந்த 389 பேர் கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா,
389 பேர் அவங்களுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது. என்றைக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் நடக்குது அப்படின்னா டிசம்பர் 9 1946 முதல் மாநாடு நடக்குது. இந்த முதல் மாநாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா முஸ்லீம் லீகும் சுதேச மன்னர்களும் கலந்துக்கல. முதல் மாநாட்டில் என்ன பிரச்சனை, முஸ்லீம் லீக் மற்றும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சுதேச மன்னர்களும் கலந்துக்கல. முஸ்லீம் லீகும் சுதேச மன்னர்களும் கலந்துக்கல. முஸ்லீம் லீக் ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த முஸ்லீம் லீக் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாகி இவங்க அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்கிட்டா முகமது அலி ஜின்னாவோட கோரிக்கையான பாகிஸ்தான் என்ற தனி நாடு கிடைக்காது. அப்போ அவங்க அந்த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே இந்தியா கட்டமைப்புக்குள்ளே வந்துடணும். அதனால் முஸ்லீம் லீக் கலந்துக்கல. சுதேச மன்னர்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் உருவாச்சுன்னா இவங்களும் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வந்தாகணும். அப்படின்ற பட்சத்தில் இவங்களால் என்ன பண்ண முடியாது, ராஜாக்களாலாம் இருக்க முடியாது. மன்னராட்சியை ஒழிச்சிட்டு மக்களாட்சியை கொண்டு வந்துடுவாங்க. இதனால தான் முஸ்லீம் லீகும் சுதேச மன்னர்களும் கலந்துக்கல. அப்போ டிசம்பர் 9 1946 மொத்தமாக எத்தனை பேர் தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 211 உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க. மொத்தமாக எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க, 211 உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு மாநாட்டில். இந்த ஃபஸ்ட்டு மாநாட்டுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் மாநாட்டின் தலைவர் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் சச்சிதானந்த சின்ஹா. யார்? சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா இவர் தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் மாநாட்டோட தலைவர். இந்த 389 பேரில் எதனால் இந்த சச்சிதானந்த சின்ஹாவை தலைவராக போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இருக்கக்கூடிய நபர்கள்லேயே ரொம்ப வயசான நபர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா தான். ஸோ வயசானதுனாலேயே அவர் என்ன பண்ணிருக்காங்க, தலைவராக போட்டிருக்காங்க. அப்படி வயது முதிர்ந்த நபரை தலைவராக போடக்கூடியது எந்த நாட்டுடைய முறை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஃப்ரெஞ்சு நாட்டுடைய முறை. அது எந்த நாட்டுடைய முறை? ஃப்ரெஞ்சு நாட்டுடைய முறை. ஸோ சச்சிதானந்த சின்ஹாவை ஃப்ரெஞ்சு முறைப்படி தலைவராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 2வது மாநாடு நடக்குது, செகண்ட் மீட்டிங். அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய செகண்ட் மீட்டிங் என்னைக்கு நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் 11 1946. ஸோ முதல் மாநாடு நடந்து ஒரு 2 நாள் கேப்லேயே இந்த 2வது மீட்டிங்கோடைய தலைவராக யார் வருவா அப்படின்னா 2வது மாநாட்டுடைய தலைவராக யார் வரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ராஜேந்திர பிரசாத். 2வது மாநாட்டுடைய தலைவராக யார் வரா? ராஜேந்திர பிரசாத்னு சொல்லக்கூடிய நபர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ராஜேந்திர பிரசாத் தலைவராக வராரு. வைஸ் பிரசிடெண்ட்டாக யார் வரா, துணைத் தலைவராக யார் வரா அப்படின்னா 2 நபர்கள் வருவாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டாக 2 பேர். யார் யார் அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று ஹெச்சி முகர்ஜி. யாருப்பா அந்த 2 பேர் அப்படின்னா ஹெச்சி முகர்ஜி. இவர் ஒரு நபர், ஹெச்சி முகர்ஜி. 2வது நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஹெச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இந்த 2 நபர்கள் தான் என்னவா இருக்காங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய துணைத் தலைவர்களாக இருக்காங்க 2வது மாநாட்டில். சரிங்களா? அப்போது அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய 3வது மாநாடு, முக்கியமான மாநாடு. இது என்னைக்கு நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் 13 டிசம்பர் 13 1946 3வது மாநாடு நடக்குது. ஏன் இதை முக்கியமான மாநாடுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, இந்திய நாட்டுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. என்னது? குறிக்கோள் தீர்மானம். ஜவஹர்லால் நேரு என்ன கொண்டு வர்றாரு? குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. தட் இஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ டிசம்பர் 13 1946 3வது
அரசியலமைப்பு நிர்ணய சபை மீட்டிங் மாநாடு நடக்குது. அதில் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருன்னா குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அது என்ன குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா, இந்த 359 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே, எங்களோட குறிக்கோள் என்ன? எங்களோட குறிக்கோள் ஒரு அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குறது. அந்த அரசியலமைப்பு புத்தகத்தோட குறிக்கோள் என்ன? இந்திய நாட்டை எப்படி கட்டமைக்க போகுது? இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க போகுது? இந்திய அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்க போகுது? அந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன கொடுக்க போகுது? அதை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நேரு என்னைக்கு வைக்கிறாரு? டிசம்பர் 13, 1946. இது எந்த நாட்டுடைய முறை? குறிக்கோள் தீர்மானம் அமெரிக்கா நாட்டுடைய முறை அப்படின்னு சொல்லலாம். அப்போ டிசம்பர் 13 எங்கே வைக்கிறாரு? அரசியலமைப்பு நிர்ணய சபை, அந்த 389 பேர் கொண்ட குழுக்கிட்ட நேரு கொடுக்குறாரு. இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அடாப்டட். என்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 22, 1947. ஸோ டிசம்பர் 13, 1946 நேரு குறிக்கோள் தீர்மானத்தை சப்மிட் பண்ணுறாரு அரசியலமைப்பு நிர்ணய சபையில். அவங்க அதை என்னைக்கு ஏற்றுக்கிறாங்க? ஜனவரி 22, 1947 அந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால் என்னவா மாறும் அப்படின்னா முகவுரையாக மாறும், பிரியாம்பலாக மாறும். சரிங்களா? குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னால் என்னவா மாறுது? பிரியாம்பலாக மாறுது. என்னைக்கு? நவம்பர் 26, 1949 பிரியாம்பல் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நேருடைய குறிக்கோள் தீர்மானம் தான் என்னவா மாறுது? பிரியாம்பலாக மாறுது. ஸோ அந்த பிரியாம்பல்னு சொல்லக்கூடியதுமே என்ன மாடல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரியாம்பலுமே அமெரிக்காவுடைய மாடல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய 3வது மாநாட்டை மிக முக்கியமான மாநாடு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் வேறு என்ன நடக்குது அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா. இந்த ஜின்னா என்ன கேட்குறாரு? முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? பாகிஸ்தானுன்னு தனி நாடு கேட்டார் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனையை ஜின்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த தனிநாடு கோரிக்கையில் ஜின்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியா முழுக்க ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்குறாரு. ஸோ ஜின்னா என்ன பண்ணுறாரு? இந்தியா முழுக்க ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குறாரு. இந்தியா முழுக்க ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குறாரு. ஸோ இதை நம்ம ஐஎன்எம்ல ரொம்ப தெளிவாக தேதியோட என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட், ஹிந்து முஸ்லீம் கலவரம் ஜின்னாவால் உருவாக்கப்பட்டது. இந்த கலவரத்தை சரி செய்யறதுக்காக மார்ச் மாதம் 22 மார்ச் 22, 1947 மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்தியாவுக்கு வர்றாரு. யார் இந்தியாவுக்கு வரா? மவுண்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வர்றாரு. இவர் ஜின்னா கிட்ட பேசுகிறாரு. ஜின்னா இந்த மாதிரி தனி நாடு பிரிக்க வேணாம், எல்லாம் அண்ணன் தம்பியாக ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாரு. ஆனால் ஜின்னா என்ன சொல்கிறான்? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, எனக்கு நீ பிரித்து கொடுக்குறியா, பிரித்து கொடுக்க மாட்டியா அப்படின்றப்போ ஜின்னாவுடைய அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் வேறு வழியே இல்லாமல் இந்த மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூன் 3 பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வராரு. மவுண்ட் பேட்டன் என்ன கொண்டு வராரு? ஜூன் 3 பிளான், அதாவது ஜூன் 3 திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 3 திட்டம். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சரிப்பா உனக்கு நான் பாகிஸ்தான் என்ற தனி நாடை பிரித்து கொடுத்துட்றேன், முதல்ல நீ இந்த கலவரத்தை ஸ்டாப் பண்ணு, யூ கேன் ஸ்டாப் த ரயாட் அப்படின்னு சொல்லி ஜின்னாவை கட்டுப்படுத்துகிறாரு மவுண்ட் பேட்டன். ஸோ இதன் அடிப்படையில் ஜூன் 3 பிளான் ஒரு வாய்மொழியான உத்தரவு கொடுத்துருச்சு, பாகிஸ்தான் என்ற தனி நாடு உருவாக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். பின்னால் இந்த ஜூன் 3 பிளான் தான் என்னவா மாறுது அப்படின்னா ஜூலை 18 ஆக்டாக மாறுது. ஜூலை 18 ஆக்டாக மாறுது. ஜூலை 18 சட்டமாக மாறுது. இந்த ஜூலை 18 சட்டம் அங்கே ஜூன் 3 வாய்மொழியாக சொன்னாங்க இல்லையா, அது இங்கே சட்டமாக மாறுது. சரிங்களா? இது என்னைக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக போகலாம் அப்படின்னா ஜூலை 5 மசோதாவை தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அதாவது பாகிஸ்தானை தனி நாடாக பிரிக்கிறதுக்கான மசோதா இருக்கு இல்லையா, அது ஜூலை 5 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் தாக்கல் செஞ்சு பில்னா மசோதா ஜூலை 5 தாக்கல் செஞ்சு ஜூலை 18 சட்டமாக மாறி இருக்கும். அதனால தான் அதை ஜூலை 18 சட்டம்னு சொல்கிறோம். இந்த ஜூலை 18 சட்டம் தான் பின்னால் என்னவா மாறுது? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. இந்திய விடுதலை சட்டம் 1947 மாறுது. இந்திய விடுதலை சட்டம் 1947. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆகஸ்ட் 14
என்னது ஆகஸ்ட் 14 1947 பாகிஸ்தானுக்கு விடுதலை கிடைக்குது. ஆகஸ்ட் 14 1947 யாருக்கு விடுதலை கிடைக்குது? பாகிஸ்தானுக்கு. அப்படியே மறுநாள் ஆகஸ்ட் 15 1947 யாருக்கு விடுதலை கொடுக்குறாங்க? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரியுது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரியுதுன்றது ஒரு பக்கம். ஆனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு 389 பேரை செலக்ட் பண்ணி வச்சாங்க இல்லையா? அந்த 389 பேரில் 90 பேர் இப்போ எங்கே போயிடுறாங்க? பாகிஸ்தான் போயிடுறாங்க. 389ல் 90 பேர் எங்கே போயிடுறாங்க? பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க. சரிங்களா? பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க. அப்படி 90 பேர் பாகிஸ்தானுக்கு போன பிறகு மீதி இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? 299 பேர் எங்கே இருக்காங்க? இந்தியாவில். அப்போ இனிமேல் அரசியலமைப்பு நிர்ணய சபைனா எத்தனை பேர்? 299. இந்த 299 ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? 70 பேர் சுதேச மன்னர்கள். 70 பேர் சுதேச மன்னர்கள். ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதேச மன்னர்கள் எத்தனை பேர்? 70 பேர். 229 நபர்கள் மாகாணத்தை சேர்ந்தவர்கள், ப்ராவின்சஸ். நம்ம பெரிய மாநிலம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? 11 இருந்துச்சு இல்லையா? அந்த 11 மாகாணத்தை சேர்ந்தவங்க 229 பேர். ஸோ இந்த 299 நபர்கள் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை இருந்து கான்ஸ்டிடியூஷனை எழுத போகிறாங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில் இருக்கக்கூடிய முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய உறுப்பினர் மாற்றம். 90 பேர் பாகிஸ்தான் போயிடுறாங்க, 299 பேர் இந்தியாவில் இருக்காங்க. இது ஃபஸ்ட்டு சேஞ்ச். ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஸோ சிஎன் போட்டிருக்கேன். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை என்னவா மாறுது? பிகேம் சாவரின் பாடி. பிகேம் சாவரின் பாடி, அதாவது இறையாண்மை மிக்க அமைப்பாக மாறியது. அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி மாறுது? இறையாண்மையுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை என்னவா மாறுது? இறையாண்மையுடைய அமைப்பாக மாறுது. அது என்ன இறையாண்மையுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இத்தனை நாள் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஜின்னாவை ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தார். சுதேச மன்னர்கள் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க கூடவே இருந்து நம்மளை தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ எல்லாருமே பிரிஞ்சு போயாச்சு. இப்போ இந்தியாவுக்கு ஃபேவரான நபர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இறையாண்மை அப்படின்னா தன்னிச்சையான உச்சபட்ச அதிகாரம். யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாது. இந்த இறையாண்மையை பிரியாம்பலில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். சரிங்களா? அடுத்து மூணாவது என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி பிகம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன மாறுறாங்க? சட்டம் இயற்றும் அமைப்பாக மாறுகின்றனர். அரசியலமைப்பு நிர்ணய சபை என்னவா மாறுறாங்க? சட்டம் இயற்றும் அமைப்பாக மாறுகின்றனர். சட்டம் இயற்றும் அமைப்பு. ஏன்னா இவங்களை உருவாக்கினதே அதுக்கு தானே, நாட்டுக்கு சட்டம் போட தானே. அப்போ இவங்க ஒரு சட்டம் இயற்றும் அமைப்பாக மாறுறாங்க. இது நம்ம அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையிலேருந்து புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ இதில் வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த 299 நபர்கள் இருக்காங்க இல்லையா? பாகிஸ்தானுக்கு 90 பேர் போனதுக்கப்புறம் இருக்கிறதுல, அதில் 49 பேர் மெட்ராஸை சேர்ந்தவங்க. 49 பேர் மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இவங்களோட வேலை என்ன, அதை பார்க்கணும்ல. ஃபங்க்ஷன்ஸ், பணிகள். இந்த 299 பேர் கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய பணி என்ன, வேலை என்ன அப்படின்னா, முதல் பணி மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதை தானே பார்த்தோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை, அதாவது அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குறதுக்கு தானே இவ்வளோ வேலையும் நடக்குது. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு உருவாக்கம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுடைய தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனுடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். ரெண்டாவது, மேக்கிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ். மேக்கிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ், இதோடைய தலைவர் யார் அப்படின்னா ஜிவி மௌலாங்கர். ஜிவி மௌலாங்கர். ஓகேவா? அப்போது என்ன மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், என்ன மேக்கிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ், அதாவது சாதாரண சட்டங்களை உருவாக்குதல். ஸோ அரசியலமைப்பு, அதாவது இப்போ இந்த 299 பேர் இருக்காங்கல்ல,
அவங்க எல்லோரும் போய் ஒரு ரூமில் உட்காருவாங்க. அந்த ரூமில் உட்காந்துட்டு அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றி விவாதம் நடந்துச்சுன்னா அங்கே ராஜேந்திர பிரசாத் தலைவராக உட்காருவார். ஒருவேளை சாதாரண சட்டங்களை உருவாக்குறத பற்றி விவாதம் நடந்துச்சுன்னா அங்கே ஜிவி மௌலாங்கர் தலைவராக உட்காருவார். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனோட தலைவர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னும் மேக்கிங் ஆஃப் ஆர்டினரி லாஸோடைய தலைவர் ஜிவி மௌலாங்கர் அப்படின்னும் சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வேறு என்ன பணிகள் அல்லது இவங்க வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை 22, 1947 ஜூலை 22, 1947 நேஷ்னல் ஃப்ளாகை அங்கீகாரம் செஞ்சுருக்காங்க. தேசிய கொடியை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தேசிய கொடி தான்ப்பா, மூவர்ண கொடி தான்ப்பா எங்கள் நாட்டுடைய தேசிய கொடி அப்படின்னு இந்த தேதியில் ஒத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேறு என்ன பண்ணியிருக்கு இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னா, ஜனவரி 24, 1950 ஜனவரி 24, 1950 நேஷ்னல் ஆந்தம் அண்டு நேஷ்னல் சாங், நேஷ்னல் ஆந்தம் அதாவது தேசிய கீதம் மற்றும் நேஷ்னல் சாங் தேசிய பாடல், தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் இது ரெண்டையும் எங்கள் நாட்டுடைய தேசிய கீதம் எங்கள் நாட்டுடைய தேசிய பாடல்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வேறு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 1949 காமன்வெல்த் நேஷனுடைய உறுப்பினராக இந்தியாவை மாற்றிருக்கு. காமன்வெல்த் நேஷன்ஸோடைய உறுப்பினராக என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவை மாற்றிருக்கு. அது என்ன காமன்வெல்த் நேஷன்ஸ், அதாவது காமன்வெல்த் நாடுகள். இங்கே தமிழில் எழுதும்போது அப்படி தான் எழுதிக்கணும், காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காமன்வெல்த் நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரிட்டிஷ்காரன் எந்தெந்த நாட்டெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு அந்த நாட்டுக்கெல்லாம் அவன் விடுதலை கொடுத்துட்டு போனானோ அந்த நாடுகள் எல்லாமே காமன்வெல்த் நாடுன்னு சொல்கிறாங்க. அதில் இந்தியாவும் ஒரு நாடு தான் இல்லையா. ஸோ பிரிட்டிஷால் ஆட்சி செய்யப்பட்டு பின்னால் விடுதலை கொடுக்கப்பட்ட நாடு தான் இந்தியா. அப்படின்றப்ப இந்தியா ஒரு காமன்வெல்த் நாடு. இந்த காமன்வெல்த் நாடுகளுடைய தலைவர் யார் அப்படின்னா, அது பிரிட்டிஷனுடைய ராஜா. ஸோ இதில் 1949 நம்மளை உறுப்பினராக சேர்த்துருக்காங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை. வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 24, 1950 ஜனவரி 24, 1950 இந்த தேதியில் ராஜேந்திர பிரசாத்தை இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக மாற்றுறாங்க. இந்த தேதியில் அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணுது, ராஜேந்திர பிரசாத்தை என்ன பண்ணுது, இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக மாற்றுது. சரிங்களா. ஸோ ராஜேந்திர பிரசாத்தை இந்தியாவினுடைய பிரசிடெண்ட்டாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜனவரி 26, 1950 ஜனவரி 26, 1950 ஓகேவா, ஏப்ரல் 17, 1952 வரை, ஏப்ரல் 17, 1952 வரை இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இவங்க என்னவா செயல்படுறாங்க, ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக செயல்படுறாங்க. இவங்க என்னவா செயல்படுறாங்க, ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக செயல்படுறாங்க. அதாவது தற்காலிக பாராளுமன்றமாக செயல்படுறாங்க. தற்காலிக பாராளுமன்றம். ஸோ சட்டம் போடக்கூடிய வேலையெல்லாம் யார் பார்ப்பா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் பார்த்துப்பாங்க. அவங்க வந்து தற்காலிக பாராளுமன்றமாக என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. சரிங்களா. ஏன்னா அந்த 2 வருஷ கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா. அந்த 2 வருஷ கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும். ஓகேவா. ஸோ இதில் வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய இதில் நம்ம வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுக்குது. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுக்குது கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு. அப்படி 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் உட்காந்து எழுதின இந்த புத்தகத்தை
ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, எழுதி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம். அதுக்கப்புறம் அவங்க அந்த புத்தகத்தை என்னைக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நவம்பர் 26 நவம்பர் 26 1949. நவம்பர் 26 1949 Constitution was adopted by the Constitution Assembly. Constitution was adopted by the Constitution was adopted by the Constitution Assembly. Constitution was adopted by the Constitution Assembly. சரிங்களா? Constitution was adopted by the Constitution Assembly. அரசியலமைப்பு புத்தகம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு புத்தகம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26 1949. அப்போ இந்த புத்தகம் என்னைக்கு நடைமுறைக்கு வருது? ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26 1949. என்னைக்கு நடைமுறைக்கு வருதுன்னா ஜனவரி மாதம் 26 1950 நடைமுறைக்கு வருது. அந்த நாள் தான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்? குடியரசு தினம்னு கொண்டாடுறோம், ரிப்பப்ளிக் டே. அதுதான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்? குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம், குடியரசு தினம். அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏற்றுக்கிறாங்க இல்லையா, இதுதான் எங்கள் நாட்டுடைய அரசியலமைப்பு புத்தகம்னு. அந்த நாள் என்னென்னு கொண்டாடுறோம்? கான்ஸ்டிடியூஷன் டே, அரசியலமைப்பு தினம்னு சொல்லி கொண்டாடுறோம். என்னென்னு கொண்டாடுறோம்? அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். சரிங்களா? அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அப்போ இதில் வேறு என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம், 60 நாடுகளோட சட்டத்தை பரிசீலனை செஞ்சுருக்காங்க. 61 ரூபாய் லட்சம், அதாவது 64 லட்சம். ஸோ 60 நாடுகளுடைய சட்டத்தை பரிசீலனை செஞ்சுருக்காங்க, 64 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? தொடக்கத்திலே பார்த்தோம். ஸோ இதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம நாட்டு அரசியலமைப்பு புத்தகத்தை ransacking ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூஷன், ransacking ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூஷன், அனைத்து நாட்டு அரசியலமைப்பின் திருட்டு அப்படின்னு சொல்கிறது யார்? அம்பேத்கரே சொல்கிறாரு. ransacking ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூஷன், அதாவது அவ்வளோ விஷயத்த மற்ற நாடுகளிலிருந்து நம்ம தேடி தேடி படித்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் எழுதக்கூடிய கான்ஸ்டிடியூஷனும் ஈக்குவாலிட்டி தான் பேச போகுது. ஆனால் அது எப்படிப்பட்ட ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா, சைனா மாதிரியான, ரஷ்யா மாதிரியான நாடுகளில் பார்த்திங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும், பணக்காரன் ஏழை அப்படின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கும். அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் பார்த்திங்கன்னா நிறம் சார்ந்த, இனம் சார்ந்த ஏற்றத்தாழ்வு, வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவன், கருப்பாக இருக்கிறவன் கெட்டவன், அவ்வளோதான் விஷயம். ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகளில் மட்டும்தான் மதம், சாதி, பெண்ணடிமைத்தனம், ஆணாதிக்கம், அப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை, இப்போ பணக்காரன் ஏழைன்றது கண்ணுக்கு தெரியும், அப்போ அதை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான் அப்படின்னு இனத்தை வச்சு நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை நம்ம பேச முடியும். ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஒரு சாதிய கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சாதிய கட்டமைப்பை உடைக்கணும், அதே நேரம் அந்த உடைக்கும் போதும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனை யார் எழுதுகிறா? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதுகிறாரு. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? ransacking ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூஷன், அவ்வளோ நாட்டிலேருந்து நான் அவ்வளோ விஷயத்த கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இதை தொடர்ந்து நம்ம வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை 2ஆக பிரிப்பாங்க. எப்படி 2ஆக பிரிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு மேஜர் கமிட்டின்னு பிரிக்கிறாங்க. மேஜர் கமிட்டி ஃபஸ்ட்டு என்ன பிரிக்கிறாங்க? மேஜர் கமிட்டி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரியா? 2ஆக பிரிக்கிறாங்க. அதில் 1 மேஜர் கமிட்டி, மொத்தமாக 8 மேஜர் கமிட்டி. இந்த 8 மேஜர் கமிட்டி பார்த்தாலே நமக்கு போதுமானது. மற்ற மைனர் கமிட்டிஸ்லாம் நம்ம அங்கங்கே பார்க்கலாம், எது இந்த இடத்துல தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜர் கமிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யூனியன் பவர்ஸ் கமிட்டி. ஃபஸ்ட்டு மேஜர் கமிட்டி என்ன? யூனியன் பவர்ஸ் கமிட்டி. யூனியன் பவர்ஸ் கமிட்டி, ஒன்றிய அதிகார குழு.
ஒன்றிய அதிகார குழு. யூனியன் பவர்ஸ் கமிட்டி ஒன்றிய அதிகார குழு. இந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. ரெண்டாவது என்ன இருக்கு? யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ஒன்றிய அரசியலமைப்பு குழு. ஒன்றிய அரசியலமைப்பு குழு. இந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா அதுவும் ஜவஹர்லால் நேரு தான். மூணாவது குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டேட்ஸ் கமிட்டி, மாநிலங்கள் குழு. ஸ்டேட்ஸ் கமிட்டி. ஸோ மாநிலங்கள் குழு. ஸ்டேட்ஸ் கமிட்டி என்ன? மாநிலங்கள் குழு. ஸோ இந்த மாநிலங்கள் குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அதுவும் யார்? ஜவஹர்லால் நேரு தான். நாலாவது கமிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா டிராஃப்டிங் கமிட்டி. நாலாவது கமிட்டி என்ன? டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது வரைவு குழு. நாலாவது கமிட்டி என்ன? டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. ஸோ இதோடைய சேர்மன் தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். அஞ்சாவது குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி. ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி. ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, அதாவது மாகாண அரசியலமைப்பு குழு. மாகாண அரசியலமைப்பு குழு. ஸோ இந்த மாகாண அரசியலமைப்பு குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல் மாகாண அரசியலமைப்பு குழுவுடைய தலைவர் வல்லபாய் பட்டேல். ஆறாவது குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி. ஆறாவது குழு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி, அடிப்படை உரிமை குழு. அடிப்படை உரிமை குழு. இந்த அடிப்படை உரிமை குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் அது வல்லபாய் பட்டேல். அது வல்லபாய் பட்டேல். ஸோ ஏழாவது என்ன அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி. ஏழாவது குழு என்ன? ரூல்ஸ் அண்டு ப்ரொசீஜர் கமிட்டி. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி, அதாவது சட்டம் மற்றும் அல்லது விதிகள் மற்றும் நடைமுறை குழு. விதிகள் மற்றும் நடைமுறை குழு. விதிகள் மற்றும் நடைமுறை குழு. விதிகள் மற்றும் நடைமுறை குழு. ஸோ இந்த விதிகள் மற்றும் நடைமுறை குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். யார்? ராஜேந்திர பிரசாத். எட்டாவது என்ன கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டீரிங் கமிட்டி, வழிகாட்டுதல் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டீரிங் கமிட்டி. எட்டாவது குழு என்ன? ஸ்டீரிங் கமிட்டி, அதாவது வழிகாட்டுதல் குழு. ஸோ இந்த வழிகாட்டுதல் குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா அதுவும் ராஜேந்திர பிரசாத் தான். வழிகாட்டுதல் குழுவுடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அப்போ 3 நேரு, ஒரு அம்பேத்கர், 2 வல்லபாய் பட்டேல், ஒரு 2 ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு அரசியலமைப்பு நிர்ணய சபை 8 குழுவாக பிரித்து ஆளாளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்றாங்க. நீங்கள்லாம் இந்த வேலையை செய்யுங்கன்ட்டு. அதெல்லாம் கலெக்டிவாக சேர்த்து கான்ஸ்டியூஷனாக பில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டிராஃப்டிங் கமிட்டியை தனியாக பார்க்கணும். வரைவு குழுன்னு பார்த்தோம் இல்லையா? வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. இந்த வரைவு குழுவை நம்ம என்ன பண்ணணும்? தனியாக பார்க்கணும். ஏன் அதை தனியாக பார்க்கணும் அப்படின்னா இதில் ஒரு 7 உறுப்பினர்கள் இருக்காங்க. வரைவு குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர். இந்த 7 பேர் தான் கான்ஸ்டிடியூஷனை கைப்பட எழுதுனவங்க. அப்போ அந்த வரைவு குழுவில் இருக்கக்கூடிய 7 பேருடைய தலைவர் யார் அப்படின்னா B.R. அம்பேத்கர். இவர் தான் தலைவர் இல்லையா?
ரெண்டாவது நபர் யார் அப்படின்னா கோபால் சுவாமி ஐயங்கர். ரெண்டாவது நபர் யார்? கோபால் சுவாமி ஐயங்கர். ஸோ இவர் பக்கத்தில் என்ன பண்ணிக்கணும், ஆர்டிகிள் 370 ஒரு வார்த்தையை சேர்த்துக்கணும். ஏன் இங்கே 370 போட்டன்றது நீங்கள் யூனியன் பிரதேசம் படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து மூணாவது யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். நாலாவது யார் அப்படின்னா KM முன்ஷி. KM முன்ஷி, இவர் தான் நாலாவது நபர். அஞ்சாவது நபர் யார் அப்படின்னா சையத் முகமது சாதுல்லா. சையத் முகமது சாதுல்லா. அஞ்சாவது யார்? சையத் முகமது சாதுல்லா. சையத் முகமது சாதுல்லா. சரிங்களா? ஆறாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா என் மாதவராவ். ஆறாவது யார்? என் மாதவராவ். என் மாதவராவ். ஸோ இந்த என் மாதவராவ் வந்து டைரெக்டாக இவர் தான் ஃபஸ்ட்டு போட்டாங்களே அப்படின்னா இவருக்கு முன்னாடி BL மித்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. என் மாதவராவுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா? BL மித்தர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு பதிலாக தான் யார் வந்திருக்கா? என் மாதவராவ் வந்திருக்காரு. ஏழாவது நபர் யாருன்னா TT கிருஷ்ணமாச்சாரி. ஏழாவது நபர் யார்? TT கிருஷ்ணமாச்சாரி. TT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவரும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி DP கைத்தான் ஒருத்தர் இருந்திருக்காரு. DP கைத்தான். TT கிருஷ்ணமாச்சாரிக்கு முன்னாடி யார் இருந்திருக்கா? DP கைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இருந்திருக்காரு. ஸோ இந்த DP கைத்தானுக்கு மாற்றாக தான் யார் வந்திருக்கா? TT கிருஷ்ணமாச்சாரி வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த TT கிருஷ்ணமாச்சாரிலாம் நான் மெட்ராஸ்காரரு, மெட்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவர். TT கிருஷ்ணமாச்சாரி, கோபால் சுவாமி ஐயங்கர், இவங்க எல்லாமே மெட்ராஸ்காரங்க. சரிங்களா? இப்போ இதில் விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 7 பேர் பார்த்தோம்ல, இந்த 7 பேர் சேர்ந்து கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுகிறாங்க, எழுதி முடிக்கிறாங்க. அப்படி அவங்க எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 141 நாள் ஆச்சு. 141 days. கான்ஸ்டியூஷனை இந்த 7 பேரும் எழுதி முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 141 நாள் ஆச்சு. அதாவது எழுதுறதுக்கு மட்டும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் என்ன அப்படின்னா இப்போ பார்ப்போம். ஸோ இவங்க என்றைக்கு எழுதி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 141 நாள் உட்காந்து அவங்க எழுதி முடிக்கிறாங்க. அப்போ ஏன் அந்த 2 வருஷம் டைம் அப்படின்னா, இந்த 7 பேர் எழுதுகிறாங்க, எழுதிட்டு வந்து புக்கை வந்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட? மீதி ஒரு 292 பேர் இருக்காங்களா அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு. அந்த மீதி இருக்கிற 299 நபர்கள்கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க? கொடுக்கும்போது அவங்க அதில் திருத்தம் சொல்கிறாங்க. இதை திருத்துங்க, இதை திருத்துங்க, இங்கே ஏன் நீங்கள் வந்து ஸ்கீமுன்ற வார்த்தையை கொடுத்தீங்க, இங்கே ஏன் நீங்கள் ரெப்ரசன்டேஷன்ன்ற வார்த்தையை கொடுத்தீங்க, இதை ஏன் நீங்கள் இப்படி வச்சிங்க, இதை ஏன் நீங்கள் அப்படி வச்சிங்க அப்படின்னு அம்பேத்கர் அண்ட் அவங்களுடைய டீமை திருத்த சொல்கிறாங்க. எத்தனை வாட்டி திருத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 7653 தடவை. 7653 அமெண்ட்மெண்ட்ஸ். 7653 சட்ட திருத்தங்களை செஞ்சுருக்காங்க. எப்போது? புக்கு நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்பேத்கர் எழுதிட்டு போய் கொடுக்கும்போதே இந்த வேலை நடக்குது. அப்போது அம்பேத்கர் அதை எத்தனை டைம் அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2473 திருத்தத்தை அம்பேத்கர் ஏற்றிருக்காரு. 7000 தடவை அவன் திருத்தம் சொல்கிறான், 2000 தடவை அம்பேத்கர் அதை ஏற்றிருக்காரு. ஏன்னா அவருடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து அவரால் மாற முடியாது. அப்போ போராடி 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 ஒரு வார்த்தைக்கு சண்டை போட்டு தான் என்ன பண்ணிருக்காரு அம்பேத்கர் இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுவில் இருந்ததெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. TT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கோபால் சுவாமி ஐயங்கர், KM முன்ஷி, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஜாம்பவான்கள், அறிவாளிகள் இல்லையா? அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கேசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சு விட்டு போகக்கூடிய ஆட்கள், ரொம்ப ஆகச்சிறந்த அறிவாளிகள். அவங்களோட அம்பேத்கர் வாதம் செய்கிறாரு, போராடுறாரு. அப்போ இந்த TT கிருஷ்ணமாச்சாரி ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் 7 பேர் வேலையும் அம்பேத்கர் ஒருத்தர் தான்ப்பா செஞ்சார், நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்
இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அம்பேத்கரை சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அம்பேத்கர் அழைக்கப்படுகிறார். வேற என்ன சொல்கிறாங்க அம்பேத்கரை? சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பின் தலைமை கட்டமைப்பாளர். இந்திய அரசியலமைப்பின் தலைமை கட்டமைப்பாளர் இவர் தான் இப்போ இன்ஜினியர். அந்த கான்ஸ்டிடியூஷன்ன்ற அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு இன்ஜினியர் யார்? அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அம்பேத்கர் வேறு என்னவா இருக்கார்? ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். வேறு என்ன சொல்கிறாங்க அம்பேத்கர்? மாடர்ன் மனு அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் மனு, சரிங்களா? மாடர்ன் மனு, நவீன மனு. அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்க? நவீன மனு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் இருக்கார்ல அம்பேத்கர், இந்திய நாட்டுடைய முதல் சட்ட அமைச்சர். சாதாரணமாக ஒரு சட்ட அமைச்சர் ஆயிரல, அவரை பற்றி நமக்கு தெரியும். ஸோ கேஸ்ட் இஷ்யூ, பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்த மனிதர் யார் அப்படின்னா அது புரட்சியாளர் அம்பேத்கர் தான், மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. ஏன் ராஜினாமா பண்ணுறாருன்னா அதுக்கு அவர் பல காரணங்கள் சொல்கிறாரு. அதில் முக்கியமாக 3 காரணங்கள். முதல் காரணம், நீங்கள் 1950 திட்டக்குழுன்னு ஒன்று போட்டிங்க. அந்த திட்டக்குழுவை வச்சு தான் நீங்கள் 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குறீங்க. அந்த திட்டக்குழுவுடைய உறுப்பினராக என்னை ஏன் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னு அம்பேத்கர் கேட்குறாரு. ஏன் அம்பேத்கர் இவ்வளோ வலிமையாக அதை கேட்குறாரு அப்படின்னா, அம்பேத்கர் ரூபாயின் பிரச்சனை, எ ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அப்படின்னு ஒரு தீசிஸ், ஒரு கட்டுரை எழுதி சப்மிட் பண்ணுறாரு அவரோட பிஹெச்டிக்காக. அந்த கட்டுரையை வச்சு தான் என்ன உருவாக்குறாங்க? 1935 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை உருவாக்குறாங்க. என் கட்டுரையை வச்சு தான் நீங்கள் ரிசர்வ் பேங்க்கே உருவாக்கியிருக்கீங்க. நான் பொருளாதாரத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். என்னையை ஏன் நீங்கள் திட்டக்குழுவுடைய உறுப்பினராக சேர்க்கல? ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது, அம்பேத்கர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹிந்து கோடு பில்னு ஒன்று கொண்டு வருவார். ஹிந்து தர்ம சட்டம் அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வருவார். இந்த ஹிந்து கோடு பில்லை சாதி ஒழிக்கணும்னு சொல்லியிருப்பார். பெண்களுக்கு சொத்தில் சரிசமமான பங்கு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். அந்தமாரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அந்த ஹிந்து கோடு பில்லை நேரு விவாதத்துக்கே எடுத்துக்கல, அதை பேசவே இல்லை, ஓரம் கட்டிட்டாங்க. இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு என்னால் ஒரு ரெப்ரசன்டேஷனை வாங்கி கொடுக்க முடிஞ்சுது, பிரதிநிதித்துவத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சது, ரிசர்வேஷன் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் பூனா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எஸ்சி/எஸ்டிக்கு. இந்த பூனா ஒப்பந்தம் என்னென்னு நம்ம ஐநம்ல தெளிவாக பார்க்கலாம். ஸோ பூனா ஒப்பந்தத்தின்படி எஸ்சி/எஸ்டிக்கு நான் ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு யார் கேட்குறா? அம்பேத்கர் நேருகிட்ட கேட்குறாரு. பிசின்னா அன்னைய தேதிக்கு எம்பிசி, பிசி எல்லாரும் வெறுமனே பிசின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க 1950களில். அப்போ பிசிக்கும் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு யார் கேட்குறா? அம்பேத்கர் கேட்குறாரு. பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க மறுக்கிறாரு யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அப்போது இந்த 3 காரணங்களை அடிப்படையாக வச்சு அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லேயே எல்லா நாடுகள்லேயும் அதிகமான சிலைகளுடைய தலைவர் யார் அப்படின்னா அது அம்பேத்கர் தான். அதே சமயம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களோட அதிகமாக ஒரு சிலை அவமானப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் அம்பேத்கருடைய சிலை தான். ஸோ இது ஒரு முரண்பாடான விஷயம். எந்த மக்களுக்காக அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சாரோ அந்த மக்கள் தான் இன்றைக்கி அவருடைய சிலையை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்றதும் ஒரு வேதனைக்குரிய உண்மை. ஸோ இந்த மாடர்ன் மனுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, மனு தர்மம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த மனு தர்ம புத்தகத்தை எழுதினவனோட பேர் மனு. இந்த புத்தகத்தில் அந்த மனு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான், சாதி உண்டு அப்படின்னு சொல்கிறான், மேலே கீழே அப்படின்னு சொல்கிறான், நீயும் நானும் சமம் கிடையாதுன்னு சொல்கிறான். ஸோ முழுக்க முழுக்க சமத்துவம் இல்லாததை பேசக்கூடிய புத்தகம் மனு தர்ம புத்தகம். அந்த புத்தகத்தோட ஆசிரியர் மனு. இந்த மனு தர்ம புத்தகத்தோட நேர் எதிரி யார் அப்படின்னா அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு புத்தகம் தான். ஸோ மனுவை அழிக்கக்கூடிய, மனு தர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்ம கையில் என்ன இருக்குன்னா அது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் தான்.
அதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, மாடர்ன் மனு அப்படின்னு சொல்கிறாங்க அம்பேத்கர். இதே அம்பேத்கர் எதிர்த்தார், நான் மனுவும் வேணான்றேன் மனு தர்மமும் வேணான்றேன், எனக்கு என்னையா மனுன்னு பேர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதையுமே அம்பேத்கர் எதிர்த்தார். ஸோ இந்த 4 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, மைனர் கமிட்டிஸில் ஒரு 13 குழுக்கள் இருக்குது. அதில் ஒரு 3 மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. பெருசாக அதை தான் கேட்குறாங்க, ரொம்ப ரேராக. ஸோ மைனர் கமிட்டிஸில் 13. என்னென்ன அந்த 13 அப்படின்னா, அதாக் ஃப்ளாக் கமிட்டி, அதாக் ஃப்ளாக் கமிட்டி, தற்காலிக கொடிக்குழு, அதாக் ஃப்ளாக் கமிட்டி, தற்காலிக கொடிக்குழு. சரிங்களா? இதோடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். அதாக் ஃப்ளாக் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். 2வது மைனர் கமிட்டி என்ன அப்படின்னா, ஹவுசிங் கமிட்டி. 2வது மைனர் கமிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஹவுசிங் கமிட்டி, வீட்டு வசதி குழு. வீட்டு வசதி குழு. சரிங்களா? இதோடைய தலைவர் யார்? பட்டாபி சீதாராமையா. இதோடைய தலைவர் யார்? பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா. 3வது லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டி. லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டி, அதாவது மொழிவழி மாகாண குழு. மொழிவழி மாகாண குழு. ஸோ இதோட தலைவர் யார்? எஸ்கேதார். ஸோ இந்த எஸ்கேதார் கமிட்டியை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பின்னாடி பார்ப்போம். எங்கே அப்படின்னா, யூனியன் பிரதேச தலைப்பில் பார்ப்போம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவை மொழி அடிப்படையில் பிரிக்கலாமா பிரிக்கக்கூடாதான்னு போடப்பட்ட முதல் குழு எதுனா எஸ்கேதார் குழு. சரிங்களா? அப்போது இந்த குழுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வேலை பண்ணி என்னத்தை உருவாக்குறாங்க, நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? செஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். செஷன்ஸ் அதாவது அமர்வுகள். செஷன்ஸ்னா என்ன? அமர்வு. என்ன அமர்வு? இந்த கான்ஸ்டிடியூஷனை பற்றி விவாதம் பண்ணாங்கன்னு சொன்னாலே, அம்பேத்கர் எழுதிட்டு போய் கொடுத்தாரு, திரும்ப திருத்தினாங்க, திரும்ப கொடுத்தாங்க, திரும்ப திருத்தினாங்க அப்படின்ட்டு அந்த விவாதம், அதை பற்றி பார்க்குறோம். ஸோ நவம்பர் 4 1948 நவம்பர் 9 1948 முதல் செஷன், முதல் அமர்வு கான்ஸ்டிடியூஷனை பற்றி விவாதம் நடக்குது. 2வது என்ன அப்படின்னா, நவம்பர் 15 1948 அக்டோபர் 17 1949 வரை 2வது அமர்வு, 2வது செஷன். 3வது என்ன அப்படின்னா, நவம்பர் 14 1949 நவம்பர் 26 1949 வரை 3வது அமர்வு. இந்த நவம்பர் 26 தான் என்ன வருது, கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட். அதனால தான் இது என்ன சொல்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் டே அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேதியெலாம் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த புக்கு தான்ப்பா எங்கள் நாட்டுடைய அரசியலமைப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. யார் ஏற்றுக்கிறா? அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் நவம்பர் 26 நம்ம வருஷம் என்னவா கொண்டாடுறோம், கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம். சரிங்களா? அப்போ இந்த நவம்பர் 26 ஒரு சில ஆர்டிகல் நடைமுறைக்கு வந்திருக்கும். என்னென்ன ஆர்டிகல் நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு குடியுரிமை சார்ந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்திருக்கும். சிட்டிசன்ஷிப், குடியுரிமை சார்ந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்திருக்கும். சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. என்னென்ன ஆர்டிகல் அப்படி நடைமுறைக்கு வந்துச்சு? 5(6), ஆர்டிகல் 5, ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 7, ஆர்டிகல் 8, ஆர்டிகல் 9 இதெல்லாம் நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ 2வது என்ன, எலெக்ஷன் சார்ந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் நடைமுறைக்கு வருது. தேர்தல் சார்ந்து என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 60 மற்றும் ஆர்டிகல் 324, 60 மற்றும் 324. 3வது என்ன, ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட், தற்காலிக பாராளுமன்றம் சார்ந்து பார்த்தோம் இல்லையா? 1950 ஜனவரி 26
ஏப்ரல் 17 1952 வரை அவங்க தற்காலிக பாராளுமன்றமாக செயல்படுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஆர்டிகல்ஸ். ப்ரொவிஷ்னல் பார்லிமெண்ட், தற்காலிக பாராளுமன்றம். இந்த தற்காலிக பாராளுமன்றத்துக்கான ஆர்டிகல்ஸ் என்னென்ன? ஆர்டிகல் 366, ஆர்டிகல் 367, ஆர்டிகல் 379, ஆர்டிகல் 380. இதெல்லாம் தற்காலிக பாராளுமன்றத்துக்கான ஆர்டிகல்ஸ். நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்துருச்சு. அடுத்து வேறு என்ன? டெம்பரவரி ப்ரொவிஷன்ஸ். டெம்பரவரி ப்ரொவிஷன்ஸ், தற்காலிக அதிகாரங்கள். தற்காலிக அதிகாரங்கள் இதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன? 388, 391, 392. இதெல்லாம் டெம்பரவரி ப்ரொவிஷன்ஸ், தற்காலிக அதிகாரங்கள். 5வது என்ன? ஷார்ட் டைட்டில். ஷார்ட் டைட்டில், குறுகிய பட்டம். 393வது ஆர்டிகல். அதாவது என்ன ஷார்ட் டைட்டில்? ஆர்டிகல் 399 என்ன 93 என்ன சொல்லும் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் என்னன்னு சொல்லணும்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லணும்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு புத்தகம்னு சொல்லணும். அதுதான் ஆர்டிகல் 393 சொல்லுது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நவம்பர் 26, 1949 அன்றைக்கி நடைமுறைக்கு வருது. மற்ற எல்லா ஆர்டிகளும் என்றைக்கு நடைமுறைக்கு வருது? ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். அப்போ வேறு என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய லீகல் அட்வைசர் யார்? ஸோ இப்படி தான் நம்மளோட புக்கு உருவாக்குது. ஸோ புத்தகத்தை உருவாக்கியாச்சு, நடைமுறைக்கு வந்துருச்சு ஜனவரி 26, 1950. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய லீகல் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, சட்ட ஆலோசகர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது BN ராவ். சட்ட ஆலோசகர் யார்? BN ராவ். சரிங்களா? 1934 நம்ம பார்த்தது MN ராய், இங்கே பார்க்குறது BN ராவ். சரிங்களா? அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய செக்ரட்டரி யார், செயலாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா HVR ஐயங்கர். செயலாளர் யார்? HVR ஐயங்கர். சரிங்களா? அடுத்து யார்? சீஃப் டிராஃப்ட்மேன். சீஃப் டிராஃப்ட்மேன். தலைமை வரைவாளர் யார்? தலைமை வரைவாளர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைமை வரைவாளர் யார் அப்படின்னா அது SN முகர்ஜி. SN முகர்ஜி. யார்? SN முகர்ஜி. டிராஃப்டிங் கமிட்டியோடைய தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோடைய சீஃப் டிராஃப்ட்மேன் தலைமை வரைவாளர் யாருன்னா SN முகர்ஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் தலைமை வரைவாளர்னால அம்பேத்கர் தான். அந்த வார்த்தைக்கு நடுவில் வித்தியாசம் இருக்குது. அரசியலமைப்பின் தலைமை வரைவாளர் அம்பேத்கர், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைமை வரைவாளர் SN முகர்ஜி. சரிங்களா? அப்போ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய சின்னம் என்ன, இவங்களுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா அது எலிஃபண்ட், யானை. அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய சின்னம் என்ன? எலிஃபண்ட், யானை. இதில் நம்ம வேறு என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? இதோடைய கேலிகிராஃபர்ஸ் யார்? இந்த புத்தகத்துடைய கேலிகிராஃபர்ஸ், அரசியலமைப்பு புத்தகம் இருக்கு இல்லையா, அதோடைய கேலிகிராஃபர்ஸ். கேலிகிராஃபர்ஸ்னால் அது எழுதினவங்க யார்? எழுதுனது அம்பேத்கர். அது வந்து ஸ்டைலாக எழுதணும் இல்லையா, மற்ற படிக்கிற மாதிரி, அதாவது பிரிண்டடாக கொண்டு வரணும் இல்லையா. அந்த பிரிண்டடாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா இங்கிலீஷ் புத்தகத்தை ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த இங்கிலீஷ் புத்தகத்தை எழுதினவர் யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா. பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா, இவர் தான் இங்கிலீஷ் புத்தகத்தை எழுதியிருக்காரு. பிரேம் பிஹாரி நரேன் ரைசதா ஆங்கில புத்தகத்தை, அரசியலமைப்பு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. என்ன ஸ்டைலுன்னு கேட்பாங்க, இட்டாலிக் ஸ்டைல். ஸோ ஸ்லாண்டிங்காக எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இத்தாலிய முறையில் எழுதியிருக்காரு. இத்தாலிய முறையில் எழுதியிருக்காரு. சரிங்களா? வேறு யார் அப்படின்னா ஹிந்தியில் எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா
வசந்த் கிருஷ்ண வைத்யா. வசந்த் கிருஷ்ண வைத்யா இவர் தான் அரசியலமைப்பு புத்தகத்தை ஹிந்தியில் எழுதியிருக்கார். வசந்த் கிருஷ்ண வைத்யா. வசந்த் கிருஷ்ண வைத்யா இவர் தான் ஹிந்தியில் எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த அரசியலமைப்பு புத்தகத்துடைய ஃப்ரண்ட் பேஜ், அதாவது முன்பக்க அட்டை இருக்கு இல்லையா, அந்த முன்பக்க அட்டையை டிசைன் பண்ணது யார் அப்படின்னா, இங்கிலீஷ் புத்தகத்துடைய முன்பக்க அட்டையை டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னா ராம் மனோகர் சின்ஹா. ராம் மனோகர் சின்ஹா. இங்கிலீஷ் புத்தகத்துடைய முன்பக்கத்தை டிசைன் பண்ணது யார்? ராம் மனோகர் சின்ஹா. சரிங்களா? அடுத்தது ஹிந்தி புத்தகம். ஸோ இந்த ஹிந்தி புத்தகத்தை கொண்டு வந்தது யார், அதாவது அதோடைய முன்பக்க அட்டையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நந்தலால் போஸ். நந்தலால் போஸ். ஸோ ராம் மனோகர் சின்ஹா ஆங்கில புத்தகத்துடைய முன்பக்க அட்டையையும், நந்தலால் போஸ் ஹிந்தி புத்தகத்துடைய முன்பக்க அட்டையையும் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அரசியலமைப்பு புத்தகம் எப்படி உருவாச்சு, யார் யார் உருவாக்குனாங்க, யார் யார் எழுதுனாங்க அப்படின்ற கதையை நம்ம கிளியர் கட்டாக ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். இதில் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சரி இந்த புத்தகம் எங்கே இருக்குது அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடி பெட்டியில் ஹீலியம் கேஸ் கொண்டு நிரப்பியிருக்காங்க. ஹீலியம் கேஸ் கொண்டு அந்த புத்தகத்தை பாதுகாத்துட்ருக்காங்க, ஒரிஜினல் புத்தகத்தை. கடைசியாக என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, கிரிட்டிசிசம்ஸ். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை மேலே இருக்கக்கூடிய, அல்லது இந்த அரசியலமைப்பு புத்தகத்து மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன, கிரிட்டிசிசம்ஸ் விமர்சனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம், நாட் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா, இது என்ன கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. கரெக்டு தான் இல்லையா? நம்ம ஓட்டு போடல, ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இன்டைரக்ட் எலெக்ஷன், எம்எல்ஏ ஓட்டு போடுறாங்கன்னு. அப்போனா நம்ம ஓட்டு போடல, அப்போ இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. அப்போ இது ஃபஸ்ட்டு விமர்சனமாக சொல்லப்படுது. ரெண்டாவது விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாட் அ சாவரின் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இறையாண்மையுடைய அமைப்பு கிடையாது. நாட் அ சாவரின் பாடி, இறையாண்மையுடைய அமைப்பு கிடையாது. இது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், ஏன்னா பிரிட்டிஷ் ரொம்ப நாள் கூட இருந்தாங்க. மவுண்ட் பேட்டன்லாம் 1948 வரை இங்கே கூட இருந்திருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னாவுடைய ப்ரெஷர் இருந்திருக்கும். ஸோ இறையாண்மையுடைய அமைப்பு கிடையாதுன்னு சொல்லலாம். மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் கன்சியூமிங் ஒன். என்னப்பா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுத்துக்கிறீங்களே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா நீங்கள் இந்த புக்கை எழுதுறதுக்கு அப்படின்னு யார் சொல்கிறா? நசீர் அகமத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் விமர்சனம் பண்ணுறாரு. நசீர் அகமத். சரியா? நாலாவது விமர்சனம் என்ன? டாமினேட்டட் பை காங்கிரஸ். ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது? காங்கிரஸ் கட்சியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. உண்மைதான் இல்லையா? கிட்டத்தட்ட 296 பேர் எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுத்தோம். அதில் 208 பேர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அப்போனா காங்கிரஸுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்லியிருக்காரு. கிரான்வில் ஆஸ்டின். காங்கிரஸின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொன்னது யார்? கிரான்வில் ஆஸ்டின். காங்கிரஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குப்பா. என்ன சொல்கிறாரு? காங்கிரஸ் தான் கான்ஸ்டிடியூஷன் தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் அரசியலமைப்பு, அரசியலமைப்பு தான் காங்கிரஸ் என்ற அளவுக்கு கிரான்வில் ஆஸ்டின் விமர்சனம் பண்ணுறாரு. வேறு என்ன சொல்கிறாங்க? ஒரு பொதுவான கருத்தா, டாமினேட்டட் பை லாயர்ஸ். டாமினேட்டட் பை லாயர்ஸ். வக்கீல்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்குப்பா, லாயர்ஸுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு. இது ஒரு பொதுவான கருத்து. அம்பேத்கர் லாயர், டிடி கிருஷ்ணமாச்சாரி, கோபால்சாமி ஐயங்கர், ஜவஹர்லால் நேரு, இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம். அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அவ்வளோ லாயர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வக்கீல்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆறாவது நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்களின் அமைப்பு இது. இது என்னது? இந்துக்களின் அமைப்பு, பாடி ஆஃப் ஹிந்துஸ்
அப்படின்னு சொல்லக்கூடியது யார்? சைமன். விஸ்கம் சைமன். ஸோ சைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் என்ன சொல்கிறாரு, இதில் வந்து ஹிந்துக்கள் தான்ப்பா அதிகமாக இருக்காங்க, அதனால் இது வந்து ஹிந்துக்களின் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7வதா, டாமினேட்டட் பை ஒன் கம்யூனிட்டி. டாமினேட்டட் பை ஒன் கம்யூனிட்டி. டாமினேட்டட் பை ஒன் கம்யூனிட்டி. ஒரு சமூகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது ஹிந்துக்களில் பார்ப்பனர்கள், பிராமின்ஸ், இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு யார் சொல்கிறா? வின்ஸ்டன் சர்ச்சில். வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, டாமினேட்டட் பை ஒன் கம்யூனிட்டிப்பா அப்படின்னு சொல்கிறாரு வின்ஸ்டன் சர்ச்சில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அரசியலமைப்பு நிர்ணய சபை மேலே மற்றும் அரசியலமைப்பு புத்தகத்து மேலே இருக்கிற விமர்சனங்கள். வேறு என்ன, இந்த புக் எழுத்துச்சில் டிராஃப்டிங் கமிட்டி, நீங்கள் டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கிடையாது, டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, ட்ரிஃப்டிங் கமிட்டி. இழுபறி குழு, எழுதுக்கிட்டே போகிறீங்க, இன்னும் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் உட்காந்து எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? நசீருதீன் ஷா. நசீருதீன் ஷா. ஸோ இவர் தான் என்ன கேட்குறாரு, நீங்கள் டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, ட்ரிஃப்டிங் கமிட்டி, ரொம்ப எழுதுறீங்க, ரொம்ப இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் அரசியலமைப்பு நிர்ணய சபை மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள். ஸோ இப்படி தான் என்ன உருவாகுது, அரசியலமைப்பு புத்தகம் உருவாகுது. அப்படி உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பிரியாம்பிள். அரசியலமைப்பு புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு முகவுரை. ஸோ கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ப்ரிஃபேஸ்ன்னு புரிஞ்சுக்கலாம். தொடக்கத்துலேயும் ஒன்று தான், இன்றைக்கி ஒன்று தான். அம்பேத்கர் எழுதினப்பையும் ஒரு முகவுரை தான், இன்றைக்கி ஒரு முகவுரை தான். வேறு என்ன இருக்குது, ஷெட்யூல் இருக்குது, அட்டவணைன்னு ஒன்று இருக்குது. ஷெட்யூல், அட்டவணை. தொடக்கத்தில் 8, இன்றைக்கி 12. வேறு என்ன இருக்குது, பார்ட், பகுதின்னு ஒன்று இருக்குது. தொடக்கத்தில் 22, இன்றைக்கி 25. ஆர்டிக்கிள், அதாவது சரத்து அல்லது விதி அப்படின்னு சொல்லலாம். சரத்து அல்லது விதி. தொடக்கத்தில் 395 அம்பேத்கர் எழுதினது, இன்றைக்கி 470 ப்ளஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுதான் அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்குது. ஸோ முகவுரைனா என்ன, அட்டவணைனா என்ன, பகுதினா என்ன, சரத்துனா என்ன அப்படின்னு அடுத்தடுத்த வகுப்புகளில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு புத்தகத்தினுடைய உருவாக்கம் முழுமையாக முடிஞ்சுது. தேங்க்யூ ஆல்.